என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு இறையின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கப்பெற்று அனைத்து நற்காரியங்களும் நடைபெற்று நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ அவரவருடைய குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து இஷ்ட தெய்வங்களையும் பிரார்த்தித்து இனிய காலை வணக்கத்துடன் சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. ஆவர்தனோனு விரதாத்மா ஆவர்தனோனு விரதாத்மா ஆவர்தனோனு விரதாத்மா சம்பிரத சம்பிரமர்தனக சம்பிரத சம்பிரமர்தனக சம்பிரத சம்பிரமர்தனக ஆவர்தனோனு விரதாத்மா சம்பிரத சம்பிரமர்தனக ஆவர்தனோனு விரதாத்மா சம்பிரத சம்பிரமர்தனக ஆவர்தனோனு விரதாத்மா சம்பிரத சம்பிரமர்தனக அகசம்பத்த ஹோவக்னி அகசம்பத்த ஹோவக்னி அகசம்பத்த ஹோவக்னி ரணிலோ தரணீதரக ரணிலோ தரணீதரக ரணிலோ தரணீதரக அகசம்பத்த ஹோவக்னி ரணிலோ தரணீதரக அகசம்பத்த ஹோவக்னி ரணிலோ தரணீதரக அகசம்பத்த ஹோவக்னி ரணிலோ தரணீதரக ஆவர்த்தனோன்னு விரதாத்மா சம்பிரத சம்பிரமர்தனக அகசம்பத்த ஹோவக்னி ரணிலோ தரணீதரக ஆவர்த்தனோன்னு விரதாத்மா சம்பிரத சம்பிரமர்தனக அகசம்பத்த ஹோவக்னி ரணிலோ தரணீதரக ஆவர்த்தனோன்னு விரதாத்மா சம்பிரத சம்பிரமர்தனக அகசம்பத்த ஹோவக்னி ரணிலோ தரணீதரக. என்னுடைய 4 லைன் முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு முதல்லேருந்து சகஸ்ரநாமத்தை சுக்லாம்பரத்தையும் நீ மட்டும் சொல்லி பழகிக்கோங்க. எவ்வளோக்குள்ள சகஸ்ரநாமம் ஒழிக்கிறதோ அந்த இடத்துல ஆபிசார பிரயோகம் என்று சொல்லக்கூடிய பில்லி சூன்யம், நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் எனர்ஜி, எண்ணங்களே சிதறாது, புத்தி தடுமாறாது. நம்முடைய வாழ்வியலுக்கு வாழ்வாதாரமாக திகழக்கூடியதே விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பதை பலர் சொல்ல கேட்டு அனுபவித்ததை பலர் சொல்லியிருக்கிறார்கள். காலங்காலமாக வந்துருக்குது. ராமாயணமும் மகாபாரதமும் வெறும் கதை இல்லை, ரெண்டும் 2 இதிகாசங்கள். இன்றைக்கி இந்த பாரத க்ஷேத்திரம், பாரத பூமி எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டுக்கும் இல்லாமல் தனித்து இயங்குகிறது, இயக்கப்படுகிறது என்றால் அந்த இயக்கம் அனைத்துமே பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். ஏன்னா உலகத்தை படைத்தவன், உலகத்தை இயக்குபவன், நம்மை வாழ்விப்பவன், வாழ்வியலை தோற்றுவித்து வாழ்வதற்கு வழிகாட்டியவன் என நினைக்கக்கூடியவனே பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். உணர்ந்து வாழ வேண்டும். நாம் வாழ்க்கையை உணர்ந்து வாழ வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும். அதில் இறை பக்தியுடன் ஆன்மீக சிந்தனையுடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே இறைவனால் அருளப்பட்டு நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்பட்டது விஷ்ணு சகஸ்ரநாமம். ஏன்னா கலியுகம் இன்றைக்கு அவ்வளோ கொடூர காலகட்டத்தில் போயின்னு இருக்கு. இல்லை நம்மளை பாதுகாத்துக்கணும்னா ஆத்ம ஞானம் கிடைக்கணும், பக்தி செலுத்தணும். அதுக்கு மேலாக மன நிம்மதியுடன் நிறைவுடன் நோய் இல்லாமல் வாழணும்னா இறை பக்தி, இறை சிந்தனை, இறை நாமம். புரிந்து கொள்வோம், புரிந்து வாழ்வோம், நலமாக வாழ்வோம், அனைத்து நலங்களும் பலங்களும் கிடைக்கப்பட்டு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு
ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.